கர்த்தர் எப்போதுதான் எதிராளிகள் இல்லாமல் ஆக்குவாரோ என்று நினைக்கும் ஆத்மாவே உங்களுக்கான செய்தி. சங்கீதம் 81:14, நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். நிபந்தனை வசனம் 13, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். 6 நாள் யாரோடையும் பேசாம அமைதியா எரிகோவை சுத்தி வாங்க, 7ஆம் நாள் கத்தி ஆர்ப்பரிங்க அப்படின்னு கர்த்தர் சொன்னதை அப்படியே அவர்கள் கேட்டபடியினால் எதிராளிகள் தாழ்ந்து இவர்கள் ஜெயித்தார்கள். இது லாஜிக்கே இல்ல. நாமளே ஏதாவது செய்யலாம் நினைச்சா தோல்வி நிச்சயங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு அப்படியே கீழ்ப்படியும் போது தேவன் சீக்கிரத்தில் உங்கள் எதிராளிகளை தாழ்த்தி உங்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக அவர் கையை திருப்பி உங்களுக்கு ஜெயத்தை தருவாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் சீக்கிரத்தில் என் சத்துருக்களை தாழ்த்தி எனக்கு ஜெயத்தை தரப்போவதற்காக நன்றி. நானும் சத்தத்திற்கு அப்படியே கீழ்ப்படியே கிருபைத்தார். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.